வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டோம்னா சேத்தியாத்தோப்பு பைபாஸோட அப்டேட் பார்க்குறோம். மே 2025 நம்ம லைவ் போட்ட அன்னைக்கு நீங்கள் எல்லாருமே சேத்தியாத்தோப்பு அப்டேட் போடுங்கன்னு கேட்டீங்க. சரின்னு அன்னைக்கு போட முடியல. அதனால் இப்போ எந்த நிலமையில இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு வந்தோம். அதாவது 99.9% கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அங்கங்கே சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வாகனங்கள் ஓரளவு போக ஆரம்பிச்சிருச்சு. 2 பக்கமுமே ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சில இடங்களில் மட்டும் சில டைவர்ஷன்லாம் போயிட்டுருக்கு. அந்த போன வாரம் போட்ட நங்குடி குப்பம் பாலம் அதையும் சேர்த்துக்குவோம் இந்த பைபாஸில். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது. அந்த பாலமும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வீடியோ கடைசியில் வரும் பாருங்கள். நான் போன வாரம் சொன்ன மாதிரி இன்னும் சில வாரங்களில் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெலாம் துரிதமாக நடந்து ஓரளவு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நல்லபடியாக வாகனங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் பேருந்து போக்குவரத்து தொடங்கலை. அதுக்கப்புறமும் சில நேரங்களில் இன்னும் ஒரு கம்ப்ளீட் ஆகலை. அது உண்மை தான். எப்படி பார்த்தீங்கன்னாலும் இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் சில வாரங்களில் முழுசாக கம்ப்ளீட் பண்ணி போக்குவரத்துக்கு அஃபிஷியலாகவே திறந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் சேத்தியாத்தோப்பு பைபாஸு. இங்கே ஒரு போர்டு இப்போ புதுசாக வச்சுருக்காங்க. என்னன்னு பாருங்கள். சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே போகணுன்னா நீங்கள் இந்த இடத்துல தான் இறங்கிக்கணும். இந்த இறங்குற வழியெல்லாம் முன்னாடி வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த பாலத்துக்கிட்ட தான் ரொம்ப நாளாக வேலை நடந்துச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பக்கத்துலேயே ஆற்று பாலம், அதுக்கு பக்கத்துலேயே இந்த பாலம். அதனால் ரெண்டுத்தையும் போட்டதுனால கொஞ்சம் காலதாமதங்கள் ஆச்சு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் அந்த சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே சென்ட்ரு ஏரியாவுக்கு போயிடலாங்க. இப்படியே போனீங்கன்னா அந்த சேத்தியாத்தோப்பு மெயினான ஏரியாவுக்கு போயிடலாம். பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிடலாம். இதுதான் அந்த வழி. பார்த்துங்க, இதான் ரொம்ப நாளாக போட்டுக்கிருந்தாங்க. அதை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் சைடில் பாருங்களேன், சென்டரில் பாருங்கள், அந்த அலுமினியம் அந்த சேஃப்டிக்கு வைக்கிறது வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ பக்கவாட்டில் உள்ளது இந்த மாதிரி இதில் இந்த பக்கவாட்டில் உள்ளது வந்துடுச்சு பாருங்கள். அந்த இதை பொருத்துவாங்க. அப்புறம் இதில் மின் விளக்குகளும் பொருத்திருக்காங்க. பரவாயில்ல. கிட்டத்தட்ட பல மாதங்களாகவே சில வருடங்களாகவே இந்த இடத்துல வேலை நடந்துக்கிட்டு இருந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இது கம்ப்ளீட் ஆகி நீங்கள் விரைவாக உங்கள் பயணத்தை மேற்கொள்ளலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த இடத்துலலாம் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், சில வாரங்களுக்கு முன்னாடி. இப்போலாம் அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சென்ட்ரலில் உள்ள சேஃப்டிக்கு டிவைடரில் வச்சுருக்க அந்த அலுமினியம் தடுப்புகள் மட்டும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடம்தான் ரொம்ப வேலை இழுத்துருச்சு. அதனால தான் இவ்வளோ காலதாமதம். இல்லைனா ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே இந்த பாலத்தை திறந்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இறங்கும் வழி இதுவும் இப்போ சரி பண்ணிட்டாங்க. இது இறங்குற கடைசியில் ஒரு சின்ன ஒர்க்கு போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் பாருங்கள். இப்போ அதனால தான் இது 99.9% கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னு வச்சிங்க, எந்த பக்கத்துலேருந்து வந்தனாலும் ஏறணும் இறங்கணும், அந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சால் தான் நம்ம 100% கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் இது 99.9% கம்ப்ளீட்டட்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வாகனங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் சில ஒர்க்குனால டைவர்ஷனை கொடுத்து
சுற்றி போகிற இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது எதுவுமே இல்லாமல் முழுமையாக இந்த பைபாஸை வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு வந்து இந்த இதில் வந்து பல்லாயிரக்கணக்கானவங்க பாருங்கள் தடுப்பு போட்டு அங்கே பாருங்க இப்போயே கொஞ்சம் நசுங்கியிருக்கு பார்த்தீங்களா. அதாவது இந்த வேலை பார்க்குற வாகனங்களே அப்படி இப்படி இடிச்சிடுறது தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் வந்து ஆறு உங்களுக்கு தெரியும். இந்த ஆறு மேலே பாலம் போட்டிருக்காங்க. பாலம் போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பாலத்து பணியை முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் மின் விளக்குகள் இன்னும் பொருத்தாமல் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல. மின் விளக்குகள் வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து எவ்வளவோ செலவு பண்ணிவிட்டு அந்த மின் விளக்குகள் வச்சா தான் அதோட லுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பாலத்துக்கு வந்து இந்த மின் விளக்குகள் தான் ஒரு அழகு சேர்க்கும். அதனால் வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணி அமைச்சாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இரவு பகுதியில் வந்து ஒன்றுமே தெரியாது. அது மாதிரியான பகுதிகள் எல்லாம் அப்புறம் எல்லாம் இது பவர் கிரிட்டு போது பாருங்கள். ஹெச்டி லைன் எப்படி இருக்குது பாருங்கள். அது மாதிரி வந்து ரொம்ப அருமையாக முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இன்னும் சில வாரங்களில் வந்து கம்ப்ளீட் பண்ணி சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே ஒரு வாகனம் கூட போய் சுற்றி போகிற மாதிரியோ அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் இந்த பாதையிலேயே போகிற மாதிரி ஒரு அமைப்பு வரும். அது வந்து இன்னும் சில வாரங்கள்லேயே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து பாருங்கள், இப்போ வந்து சில காரணங்களால் வாகனங்கள் வந்து இந்த இதில் வர முடியல. இன்னொன்று வந்து சில கம்ப்ளீட் ஆகிடுச்சா ஆகலையா, கூகுள் மேப் ரைட்டா தப்பா அப்படிங்கிற சில கன்ஃபியூஷன்லேயும் நிறைய பேர் உள்ளே வரல. எல்லாமே அப்படியே பழைய பாதையிலே வராங்க. அது மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஒரு ஈஸியாக எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த பைபாஸ் வந்து இன்னும் சில தினங்களில் திறந்துருவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஓரளவு உத்தரவாதம் கொடுக்கலாம். பாருங்க போர்டை பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். தஞ்சாவூர் 91 கிலோமீட்டர் வருது. அப்போ வந்து கும்பகோணம் வந்து இங்கேருந்து 50 கிலோமீட்ரு. ஏன்னா கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் வந்து 40 கிலோமீட்ரு. அவ்வளோதானா? ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் கரெக்டாக வந்து அணக்கரையிலேருந்து கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 35 கிலோமீட்டர் வருது. அங்கேருந்து கும்பகோணம் ஒரு 25 இருக்கும். 35, 20, 40, 50, 60 கிலோமீட்டர் வரும். ஆனால் வந்து இவங்க வந்து 50 கிலோமீட்டர் தான் போடுறாங்க. ஒருவேளை புதிய ரோடு போட்டதுனால ஒரு 10 கிலோமீட்டர் குறைய கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பழைய ரோடை வச்சு கணக்கு போட்டது. பாருங்கள், இது வந்து ஒரு பாலம். இதான் சேத்தியாத்தோப்பு என்ட்ரன்ஸ் பாலமாக இருந்தது. ஆனால் வந்து இப்போ இந்த நங்குடி குப்பம் பாலம் போன வாரம் போட்டோம்ல, அது வந்து இப்போ என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கேயே சேத்தியாத்தோப்பு பைபாஸ் ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து இப்போ திறந்துட்டாங்க. போன வாரம் தான் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வாரம் வந்து திறந்துட்டாங்க. அந்த இடத்தெல்லாம் காட்டுறான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த பாலம்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆகுதுங்க. மின் விளக்குகள் எல்லாம் பொருத்தி பல ஆண்டுகள் ஆகுது. ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு ஏரியா தான் இது. சேத்தியாத்தோப்பு பைபாஸுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சாக தான் போட்டு முடித்தாங்க. ஏன்னா இங்கெல்லாம் ரோடு இல்லாதது. ஏற்கனவே உள்ள ரோடை நோண்டிட்டுலாம் போடல. இது வந்து புதுசாக அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த ரோடை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து பல காலதாமதங்கள். ஏன்னா இங்கே வந்து பெரிய ஆறுகள், பள்ளம், அது மாதிரியான ஏரியா, கரடு முரடான ஒரு ஏரியா. அதனால் வந்து இதை அமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அமைச்சாங்க. அதனால தான் பல ஆண்டுகள் வந்து இந்த பணிக்கு வந்து செலவாயிடுச்சு. இங்கே கீழே இறங்குறதுக்கு என்ன வழி இருக்குது பார்ப்போம். இந்த இது இன்னும் முடியலைங்க. இந்த தார் சாலைகள் போடணும்.
அதுக்கப்புறம் இது முடியிற இடத்துல வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்று போகுது. அதுக்கு வேற ஒரு காங்கிரீட் ஒன்று போட்டுக்கிட்டுறாங்க. அதனால தான் நம்ம வந்து 99.9% சொல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் இன்னும் சில வாரங்களில் முடிஞ்சிடும். நம்ம அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சேதத்தோப்பு பைபாஸ் வந்து திறக்கப்பட்டதுன்னு செய்தித்தாள்களில் வந்து செய்தி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக திறந்துட்டாங்க, 100% முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வரும். இப்போ வந்து 99.9%. அங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்கள், என்னென்ன ஊருக்கு போகலாம் எல்லாம் போட்டிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த போன வாரம் போட்ட நங்குடி குப்பம் பாலம் இங்கே பாருங்கள். இந்த இதோட சேத்தியத்தோப்பு பைபாஸ் இங்கே தானே ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் அந்த பாலமும் வந்ததுனால நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சுக்குவோம். அது வந்துட்டாலே சேத்தியத்தோப்பு பைபாஸ் வந்துருச்சுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் டேக் டைவர்சன் இப்போது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் போன வாரம் நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. சில வாரங்களில் திறப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஒரே வாரத்தில் திறந்துட்டாங்க. பரவாயில்ல. இந்த இடம்லாம் வந்து ஆனால் ஒரு வழி தான் திறந்துட்டாங்க. அந்த பக்கம் திறக்கலை. அங்கே ஏதோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கும்பகோணம் பகுதியிலேருந்து வர அந்த பக்கத்தில் உள்ள இது வந்து திறக்கலை. பரவாயில்லையே. இதில் வந்து அலுமினிய தடுப்பும் வச்சுட்டாங்க, மின் விளக்குங்களும் வச்சுட்டாங்க. பரவாயில்ல. இந்த இடத்துல தாங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிருந்தாங்க. இதை பாருங்கள், இந்த இடம் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி விட்டாங்க. அந்த பக்கம் மட்டும் சில வாகனங்கள் இருந்து கொஞ்சம் ரோடெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா, அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே வந்து சேத்தியத்தோப்பு பைபாஸ் திறக்கப்பட்டது அப்படின்னு தினத்தந்திலையும், தினமலர், தினகரன் எல்லாத்துலேயும் வரும். நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு பயணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்டேட் கேட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துங்க. எல்லாம் வந்து வார வாரம் ஊர் சைடு வரீங்க போல இருக்குது. அதனால் வந்து இந்த அப்டேட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். லாங்லேருந்து பார்க்குறவங்கலாம் ஏதாவது ட்ரிப்புலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க, கும்பகோணம் கோயிலெலாம் பார்க்கலான்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.